99% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியறது இல்லைங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா 2026 பிப்ரவரி மாதம் நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியாவில் பில்டிங் ட்ரேட் ஃபேர் எக்ஸ்போ நடந்ததுங்க. அங்கே நம்ம பயனியர் பயோடேங்க் ஸ்டால் போட்டிருந்தோம். அங்கே விசிட் பண்ண இந்த கஸ்டமர் நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. அந்த இடத்துலையே டேங்கையும் புக் பண்ணிட்டாரு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, எங்களுக்கு தேவைப்படும் போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சொன்னாருங்க, நம்ம டேங்கையும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம பயனியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த இடத்துல தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த சந்து எவ்வளோ குறுகலாக இருக்குன்னு. இதுக்குள்ளே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயனியர் பயோ டேங்க் நீளத்தை குறைக்கணும் நீளத்தை குறைச்சு, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சு கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. குழி எடுத்தோடனே எம்சாண்ட் கொட்டியாச்சு, பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ செப்டிக் டேங்க்னால் அதை க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால க்ளீன் ஆகிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன்லேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. ரிங் போட்டு பூமிக்கு கீழே அந்த தண்ணி போச்சுன்னா இஞ்சுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. உங்களுக்கு இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்த டேங்கில் நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதில் வந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. அதனால் டேங்குக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. பாக்டீரியாவும் உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுனால பாக்டீரியாவுக்குமே நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.